எல்லோருக்கும் ரேவதி சம்பத்தின் அன்பான வணக்கம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஃபுல் சிக்கனை தோல் உரித்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 5 விசில் வரணும் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இது தனியாக வேக வச்சுக்கலாம். இப்போ மசாலா பொருளை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம இந்த மசாலா பொருளை எல்லாம் வறுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2-3 துண்டு இஞ்சி, ஒரு 20 பல்லு பூண்டு, 5 வெங்காயம், 5 தக்காளி, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடாயிலே முதல்ல இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து வறுக்க போகிறோம். இது வறுத்ததுன்னா பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டையே நல்லா வதக்கலாம். இது வதங்கி வந்த உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பரட்டி எடுக்கணும். தக்காளி சேர்த்தோடனே அதையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதே நல்லா வதக்கி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வதங்கி வரட்டும். கோழிக்கறி குழம்பு நாட்டுக்கோழி ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி பிடிச்சவங்களுக்கு கொடுத்தாக்கா உள்ளே இருக்க சளியெல்லாம் வெளியே வந்துடும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை ஆற வச்சு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த குக்கரில் 5 விசில் அந்த சிக்கனை வெந்துடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்து தான் எடுத்துக்கணும். திருப்பியும் ஒரு சட்டியில் ஒரு குழிக்கண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது, இல்லைன்னா உங்கள் விருப்பம் எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அதில் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் 2 ஸ்பூன் சோம்பு போட்டு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்தவுடனே இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவெல்லாம் அதில் ஊற்றி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி அதிலே ஊற்றிடலாம். இதெல்லாம் நல்லா சுருண்டு வரணும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அந்த பச்சை வாசனை போனவுடனே நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் விருப்பம் காரம் பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா மிளகெல்லாம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மேலே. அப்போ நம்ம இது ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் கொதித்து வரும்போது நம்ம இந்த பச்சை வாசனை போகிற வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இதே நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் திருப்பியும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். வேண்டான்றவங்களும் விட்டுடலாம். ஏன்னா அரைச்சதில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்து போட்டுக்கோங்க. சின்ன குழந்தை இருக்கவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதித்து வரும்போது நல்ல வாசனையோடு இருக்கும். அப்படியே நம்ம சாப்பிட்லாமான்னு தோணும். அது மாதிரி டைமில் நம்ம இறக்கிக்கலாம். இறக்கி இது இட்லி, தோசை, சப்பாத்தி, எது கூட வேணால் சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு, இல்லை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.